Hi friends, welcome to Cinema at its Best. Cinema at its Best இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா On Becoming a Guyana Fall. இந்த திரைப்படம் வெளியான 2024. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாம்பியா நாடு திரைப்படங்க. ஆனால் அதோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனுங்க. இந்த திரைப்படம் ருங்கானோ நொயோனி அவங்க வந்து எழுதி இயக்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் சூசன் சார்லி ஷூலாவா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. சரிங்க, On Becoming a Guyana Fall என்ன மாதிரி கதைக்கலன்னு பார்ப்போங்க. படத்தின் நாயகியான ஷூலா அவள் ஒரு பார்ட்டி முடிச்சுட்டு ஒரு ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் செத்து கிடக்கிறாங்க. யார் செத்து கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த தாய்மாமன். இப்போது தாய்மாமா வந்து அங்கே ரோட்டில் இப்போ செத்து கிடக்கிறாரு. இவள் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க மாட்றா. இவள் ஃபோன் பண்ணி போலீஸை வர சொல்கிறா. அண்ட் தென் இவரோட கசின் இன்னொருத்தி வரா, நசானா ஸ்னான்ஸான்னு சொல்லிட்டு. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அங்கிள் இப்படி இருக்கார், என்ன நீ ரியாக்ட் பண்ணாமல் உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு சரி இந்த பாடியை நம்ம ஆளை வர வச்சு போலீஸை வர வச்சு தே பீன் ஷிஃப்டிங் த பாடி டு த ஹோம். அங்கே போனால் என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து ஃபினரல் நடக்கிறதுக்கான பாயிண்ட்டை வந்து இவங்க முன்வைக்கிறாங்க. இப்போ என்னென்னா அவளோட வீட்டில், ஏன்னா அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இப்போது நீங்கள் அந்த படத்தில் கொஞ்சம் கிளியராக பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, என்ன கிளியர் பிக்சர் நம்ம கிடைக்குதுன்னா, ஷூலா வந்து அந்த குடும்பத்தில் ரொம்ப வெல் எஜுகேட்டடான ஒரு பொண்ணாக இருக்கா. அவள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தியாக இருக்கிறா. பட் மற்றவங்க எல்லாமே அந்த ஊரில் வந்து ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இது. ஸோ அவங்க எல்லாமே அந்த ஊர் சார்ந்து தான் இயங்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவன் அந்த ஃபினரலில் வீட்டை கொடுத்துட்டு அவள் பாட்டுன்னு கிளம்பி தன்னோட மீட்டிங்காக ஒரு ஹோட்டலுக்கு ரூம் போட்டு தங்க ஆரம்பிச்சிடா. பட் அங்கேயும் வந்து அவங்க ஆன்டிஸ் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து டெத்துக்கு நீ வந்து தான் அவனே அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ கூப்பிட்டு போன அப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போனார் இல்லைங்களா அவரோட அங்கிள் ஃப்ரெட்டு உண்மையாக எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்றத ஷூலா மூலியமாகவும் ஷூலா கூட கசின்ஸ் மூலியமாகவும் அவங்களோட அத்தைகள் மூலியமாகவும் கொஞ்சமாக பார்வையாளனுக்கு கடத்தப்பட்ட பிறகு கடைசியில் ஷூலா ஒரு முடிவை எடுக்க முன்வரா. அந்த முடிவு எந்த மாதிரி முடிவு, ஏன் அந்த முடிவை அவள் எடுக்கிறா, உண்மையாக அவங்க அங்கிள் ஃப்ரெட் எப்படிப்பட்டவர் போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்கிற படம் தான் ஆன் பிகமிங் Guyana Fall. ஆன் பிகமிங் Guyana Fall இந்த படத்தோட டேரக்டர் வந்து ஆல்ரெடி வந்து ஐ எம் நாட் அ விட்ச்ன்ற படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் நான் இது வரைக்கும் பார்க்கல. பட் நான் அப்போவே நான் கேள்விப்பட்டேன் 2017 ரொம்ப முக்கியமான நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ மிஸ்ட் தட் ஃபிலிம். பட் இந்த படத்தை நான் பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. இந்த படத்தில் இவங்க சொல்ல வந்த கதைக்களத்தை ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் நரேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. தட் வாஸ் ரியலி ரிமார்க்கபிள். ஏன்னா இந்த படம் பேசுகிற பெரும் பிரச்சனை, பெரிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையை முன்னிறுத்தி பேசுதுன்னா, ஒரு குடும்பத்தில் முக்கியமாக பேட்ரியாக்கி சமூகத்தில், இன்னமும் பேட்ரியாக்கி சமூகத்தில் ஒரு ஆணால் எத்தனை பெண்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த படம் பேசுது. மிக முக்கியமாக இந்த சைல்டு அபியூஸ் வந்து வேறு எங்கேயுமே பெருசாக நடக்காது. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட தான் நடக்க நடிக்கிறேன் நம்ம சொல்லுவாங்க எப்போவுமே. வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க சொந்தக்காரன் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு. இந்த படம் அது ரொம்ப ஆழமாக பேசுது. அது எப்படி பேசுதுன்றது தான் எங்கள் விஷயமே. எத்தனை பேரோட வாழ்க்கை சீரழிக்கப்பட்டிருக்கு, ஏன் இதெல்லாம் எதிர்த்து இவங்க கேள்வி கேட்காமல் நின்று இருக்காங்க, ஒருத்தரால் கேள்வி கேட்க முடியலையா அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இந்த படத்தில் வந்து அப்படியே வந்து போகிற போக்கில் அடிக்கிறாங்க. அதுக்கு ஏன்றதும் வந்து சொல்லப்படுற இடங்கள். இது படம் முழுக்கவே பெண்கள் தாங்க இருப்பாங்க. படம் முழுக்கவே பெண்கள் தான். ஒரு ஆண் இறந்து கிடக்கிறார், ஆனால் ஃபுல்லுமே பெண்கள் தான். இது வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இதை யோசித்து இதை ஒரு பண்ணதே பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். தட் வாஸ் அந்த டைரக்ஷன் தான் பாயிண்ட். இது இந்த ரைட்டிங்கே வந்து இது ஒரு சூப்பர் ப்ராசஸ்ஸு. அதை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்த டைரக்ஷன் ஃபிலிம் லாங்குவேஜாக ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தாங்க டேரக்டர் வந்து. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் கொஞ்சமாக படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து வெளிப்படும். இட் வாஸ் ரியலி சூப்பர். ஆக்சுவலி இன்னும் ஹேண்ட் இது வந்து ஒரு காமெடியாக மூவ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு படம் புரிஞ்சதுன்னா நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் வாய் விட்டு சிரிக்கலாம். இது வந்து நிறைய இடத்துல மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் நிறைய மார்க் பண்ணும். அவ்வளோ அந்த பெயினை வந்து காமெடியில் சொல்கிற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா. தட் வாஸ் ரியலி சூப்பர். இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த படத்தில் வந்து அந்த நாட்டோட கல்ச்சர் எவ்வளோ பின்தங்கி இருக்கும், ஜாம்பியா போன்ற ஆப்பிரிக்கா நாடுகளில் எவ்வளோ பின்தங்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத வந்து பேசுது. இன்னொன்று அவங்களோட சோஷியல் பாயிண்ட்டு, இன்னொன்று அவங்களோட கவர்மெண்ட் எப்படிப்பட்டதாக இருக்குது போன்றதெல்லாம் இந்த படத்தில் வந்து போகிற போக்கில் பேசுகிறாங்க. சொல்லணும்னு அப்படியே போகுது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் வந்து இது ரொம்ப முக்கியம். ஒரு படத்தில் வந்து பொலிட்டிக்கல் பாயிண்ட்டும் சேர்த்து சோஷியலாகவும் ஒரு கண்ட்ரியோட பெர்ஸ்பெக்டிவும் சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மிக முக்கியமாக இந்த படத்துடைய அந்த டைட்டில் வந்து Guyana Fall, அது வந்து நெருப்புக்கோழிங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது நீ எப்போ நெருப்புக்கோழியாக மாற போகிற அப்படின்றது தான் பாயிண்ட்டு. அது வந்து ஒரு இடத்துல அந்த கிளைமேக்ஸ் படம் முடியும் போது, நீங்கள் படம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும். அதாவது இவரோட மனைவி வச்சு ஒரு விஷயம் கூத்து நடக்கும். அங்கே அந்த கூத்தை பார்க்கும்போது என்னடா நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும்.
எவ்வளோ பின்தங்கி இருக்காங்க, எவ்வளோ ப்ரிமிட்டிவாக இருந்திருக்காங்க, எவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தோணும் படம் பார்க்கும்போது. அதுக்கு அந்த இடத்துல வந்து ஹீரோயின் டிசிஷன் ஒன்று எடுப்பா. அது வந்து அன்எக்ஸ்பெக்டட். நீங்கள் வந்து எதிரே பார்க்க முடியாது அப்படி ஒரு விஷயத்தை ஹீரோயின் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஷூலா கேரக்டர் வந்து நடுவில் எங்கே காணாமல் போச்சுன்ற ஒரு ஃபீலே இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. பட் அது வரும்போது பேங்க் அப்படின்ற உணவு நமக்கு படம் முடியும் போது ஏற்படும். வாவ், முழிச்சுக்குங்க, ஆபத்து நெருங்கிட்டு இருக்கு, இனிமேலாவது முழிச்சுக்குங்கன்ற மாதிரி ஒரு இடத்துல முடியும். சூப்பராக பண்ணியிருந்தாங்க டைரக்டர் ருங்கானோ நியானி. கொஞ்சம் ரொம்ப நல்ல ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளேவும் நம்ம டைட்டர் ஸ்க்ரீன் பிளே நான் சொல்லுவேன். இவ்வளோ விஷயத்தை காமெடி ட்ராமாக்குள்ளே கொண்டு வந்தது பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். இந்த படத்தில் வந்து சூஷன் சாட்ரி ஷூலாவா பண்ணவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சட்டில் அண்ட் வெரி நீட் பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அவளுக்கு எவ்வளோ பெரிய வலியோட இருக்கா அப்படின்றது வந்து பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரொம்ப பிரமாதமாக கடத்தியிருந்தாங்க. அவள் வந்து வலி இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் அவ்வளோ வலியோடு சுமந்துட்டு இருக்கா. அவள் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாருமே வலி தான். ஆனால் இவ்வளவு வந்து அந்த பெயின் எவ்வளோ பெருசுன்றது வந்து அழகாக அந்த கேரக்டரை கொண்டு போயிருப்பாங்க. கடைசியில் அவள் எடுக்கிற ஒரு முடிவு அது வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஆக்டிங்கில் வந்து ரொம்ப நடிக்கிறாங்கன்னே தெரியாது, ரொம்ப நீட்டாக சட்டிலாக பண்ணியிருந்தாங்க நான் சொல்லுவாங்க. இன்னும் படத்தோட டேரக்டர் நிறைய இடத்துல நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து முன்னாடி மறுபடியும் தான் அவங்ககிட்ட தான் வருவேன். ரொம்ப மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப வந்து இந்த படத்தோட ஃபிலிம் லாங்குவேஜும் சரி, இதோட ரைட்டிங்கும் சரி, ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்தை ரொம்ப பவர்ஃபுல்லாகவே சொல்லியிருந்தாங்கன்றது தான் மறுக்க முடியாத உண்மை. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அன்சர்டைன் ரிகார்ட் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் டேரக்டர் அவார்டு வின் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டேரக்டர். அதே மாதிரி அன்சர்டைன் ரிகார்ட் பிரிவுக்கு இந்த படம் வந்து நாமினேட் இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஆன் பிகமிங் ஏ பியாண்ட் ஆஃப் ஃபோல் படம் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமா ஆடியோ இல்லை ரீஜன் சினிமா ஆடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.